எறா தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கா எறா எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பெசரிக்கலாம். தேவைன்னா ஃபுட் கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். அடுத்து ஒரு தோசை தவாவில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை போட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க எறாவை தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிடலாம். எறா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு பரட்டி விட்டுறணும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எறா தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது மேலே தூவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.